ஹாய், வெல்கம் டு வேதிகாஸ்ரீ சேனல். அனைவருக்கும் வணக்கம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, புத்தாண்டு அதுமா நாங்கள் கோவிலுக்கு போனது என்ன பண்ணோம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு விலாக் தான். பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படியோ ஒரு வழியாக வீட்டை விட்டு கிளம்பி கோவிலுக்குள்ளே வந்து என்ட்ரி ஆயாச்சுங்க. கோவிலில் ஃபுல்லாக ஒரே கூட்டம். ஸோ என்னடா கோவில் இவ்வளோ கூட்டமாக இருக்கே, ஏன்னா மார்னிங்லேருந்தே நிறைய பேர் வந்துட்டு போயிட்டுருப்பாங்கல்ல. ஸோ அதனால் நாங்கள் கூட்டம் இருக்காதுன்னு சொல்லி எதிர்பார்த்து வந்தோம். பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கூட்டமாக இருந்தது. பார்த்தா மங்கையர்க்கரசி அம்மாவோட வந்து ஒரு சிறப்புரையாடல் வந்து பக்கத்தில் நடந்துகிட்டு இருந்திருக்கு. எங்களுக்கு அது தெரியல. ஸோ அதனால தான் இங்கே அவ்வளோ க்ரௌடாக இருந்திருக்கு. ஸோ அந்த கூட்டத்துலேயும் போய் நல்லா ஐயனை கும்பிட்டு வந்தாச்சுங்க. இந்த கோவிலில் எப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து விளக்கு வந்து எல்லா சாமிக்குமே சேர்த்து, சிவனுக்கு, பெருமாளுக்கு, முருகனுக்கு, விநாயகருக்கு, எல்லா தெய்வங்களுக்குமே சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல தான் விளக்கேற்றணும்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ அந்த இடமுமே வந்து கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்தது. வெயிட் பண்ணி தான் விளக்கு போடுற மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி நல்லா சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டு நல்ல வேண்டுதல் எல்லாமே நிறைவேறணும். ஸோ வரப்போகிற வருஷம் வந்து நல்ல விதமாக எல்லாருக்கும் நல்லா இருக்கணும், எனக்கும் நல்லா இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு விளக்கு வந்து போட்டாச்சுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, இங்கே கோவில் வந்து ரொம்ப க்ரௌடு இன்றைக்கி. ரொம்ப சுத்தமாக நிற்கக்கூட இடம் இல்லை, அந்தளவுக்கு கூட்டமாக இருந்தது. அந்தளவுக்கு சீக்கிரமாக கூட்டமாக வந்து கலைஞ்சிருச்சு. இந்த வருஷம் வந்து எல்லா ராசிக்குமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வருஷம் தான் எல்லாமே 10th பப்ளிக் எழுத போகிறாங்க. எல்லா குழந்தைங்களுமே பாஸ் ஆகிடணும், அது மாதிரிலாம் கூட நான் வேண்டிக்கிட்டேன் சாமிக்கிட்ட. நல்லபடியாக இருக்கணும். என்ன கொஞ்சம் மனதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னு பார்த்திங்கன்னா, மங்கையர்க்கரசி அம்மாவை வந்து பார்க்க முடியலையே, நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க, ஸோ அவங்கள பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன வருத்தம். எனக்கு தெரியல, சுத்தமாக வந்து பேனர் ஒன்றுமே ஃப்ரண்ட் சைடு வைக்கலை, எல்லாம் பேக் சைடாக வச்சுருந்துருக்காங்க போல் அந்த பக்கம். ஸோ அதனால் எனக்கு சுத்தமாக தெரியல. அதனால் நான் போயிட்டு வந்து அந்த கச்சேரியை வந்து கலந்துக்க முடியல. அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியும், ஏன்டா அந்த சைடு இவ்வளோ கூட்டமாக இருந்ததுன்னு நான் சொல்லிகிட்டு இருந்தப்போ தான் வீட்டில் சொன்னாங்க, இல்லை அங்கே வந்து மங்கையர்க்கரசி அம்மா வந்து வந்திருக்காங்க, அதனால தான் இவ்வளோ கூட்டமாக இருந்தது இன்றைக்கி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே, பரவாயில்ல. ஸோ அதோட நல்லபடியாக விளக்கெல்லாம் போட்டு சாமி வந்து கும்பிட்டாச்சு. முருகா, நீ தான் வந்து இந்த வருஷம் நான் வேண்டுதல் வச்ச அனைத்து வேண்டுதலையுமே நீ நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி நல்லபடியாக வேண்டிட்டு வந்திருக்கேங்க. எனக்கு வந்து கொஞ்சம் எங்கள் வீட்டில் வேலை வந்து பாக்கி இருக்குது, வீடு கட்டுற வேலை. ஸோ அதுக்கு வந்து கடவுள் வந்து எனக்கு முழு அவரோட அருள் வந்து எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு வந்திருக்கேன் எனக்காகவும். அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த கூட்டம் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா, பிரசாதம் வாங்குறதுக்காக வெளியில். இது ஃபுல்லாகவே லைனில் நிற்கிறாங்க. ஃபுல்லாக இங்கே பாருங்கள், இதுலேருந்து அது வரைக்கும் ஃபுல்லாக லைனில் நின்று தான் வாங்கணும். இந்த சாமி என்னன்னு பார்த்திங்கன்னா, பெருமாள், தெற்கு பார்த்த பெருமாள். இது வந்து ரொம்ப விசேஷம் இங்கே. இந்த பெருமாளுக்கு வந்து சாட்டர்டே வந்து பூஜை நடக்கும். இவங்க வந்து நம்ம ஐயா முருகன் சூப்பராக இருக்காங்க பாருங்கள். ஸோ லாஸ்ட்டாக முருகனையும் கும்பிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.